ஹே ஆல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுற மதகத ராஜா படம் தான். இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, இது ஒரு டிபிக்கல் சுந்தர் சி மூவின்னே சொல்லலாம். நம்ம சுந்தர் சி மூவிஸ்ல என்னென்ன எதிர்பார்ப்போமோ எல்லாமே இருக்கு. ஒரு ஃபன்னு, காமெடி இருக்கு, ஒரு ஆக்ஷன் இருக்கு, ஒரு மாஸ் என்டர்டெய்னர் இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் கனெக்ட் ஆகுற மாரி ஒரு நல்ல படம் தான் சொல்லலாம் இது. ஸோ இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, பிளஸ் அண்ட் மைனஸ் 2மே இருக்குது. ஸோ பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல வந்து நல்லாவே காமெடிஸ்லாம் வொர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம இப்பலாம் ரொம்ப அவ்வளவும் காமெடிக்குன்னு தனியா உட்காந்து ஸ்க்ரீன் பிளேல எழுதுறதில்ல. பட் அந்த டைம்ல எடுத்ததுனால இது நல்லா தனியா உட்காந்து காமெடிக்குன்னு கொஞ்சம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் குடுத்து, காமெடிக்குன்னு கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் குடுத்து எழுதுனனால, காமெடிலாம் நல்லாவே வொர்க் அவுட் ஆயிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பிளஸ் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து விஷால் வந்து நம்ம இப்ப இருக்கிறத விட அந்த அந்த ஒரு பீக் பீரியட்ல இந்த விஷால பார்த்துருக்கோம் திருப்பி. அது ஒரு நல்ல சார்மிங்கோட, நல்ல ஒரு என்த்தோட இருக்க அந்த விஷால நம்ம திருப்பி பார்த்துருக்கோம். ஸோ, இன்னொரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்க்ரீன் பிளே அந்த ஒரு நம்ம போய் உட்கார்ந்தோம்னா, ஒரு நல்ல ஃபன்னா, ஒரு ஜாலியா என்த்துவா கொண்டு போறாங்க இதுல. அதே மாரி மனோபாலா வர போர்ஷன்ஸும் சரி, சந்தானம் மத்த இருக்க எல்லா போர்ஷன்ஸுமே வந்து ஒரு நல்ல ஜாலியா ஃபன்னாவே கொண்டு போறாங்க. இந்த படத்துல மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சில இடத்துல லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் இருக்கு. பட் அதெல்லாம் நமக்கு வந்து அந்த காமெடி சீன்ஸ வச்சு அவங்க ஒரு ஷேப் அப் பண்ணிறதுனால, நமக்கு அதுவுமே பெருசா நமக்கு எதுவும் தெரியல. சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 சாங் நல்லா இருக்கு. ஒரு கிளைமாக்ஸ்ல ஒரு சாங் இருக்கு. சர்ப்ரைஸ் பேக்கேஜ் மாரி. அது நல்லா இருந்துச்சு அதுவுமே. பட் ஃபர்ஸ்ட்ல வந்த ஒரு 2 சாங்ஸ் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஓகேன்னு தான் சொல்லணும். அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா. ஸோ இதுல அதே மாரி உங்களுக்கு நடுவுல கொஞ்சம் கேமியோஸும் குடுத்துருக்காங்க. இப்ப தான் நெறைய கேமியோஸ்லாம் ஃபேமஸ் ஆகுது. பட் சுந்தர் சி அப்பயே அதுக்கு பிளான் பண்ணி நடுவுல ஒரு கேமியோ ஒண்ணு குடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சந்தானம் எனக்கு இந்த படத்த பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து ஆக்டிங் பேர் என்ன ஒரு ஆக்டர்ன்னு போறத தாண்டி அவர் வந்து ஒரு காமெடியனாவே இன்னும் டிராவல் ஆயிருந்தா, இன்னுமே நல்லா சூப்பரா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மனோபாலா வந்து திருப்பி அவர நம்ம பார்த்ததும் சரி, மணிவண்ணன் சார் அவரையுமே நம்ம திருப்பி பார்த்திருக்கோம் அந்த படத்துல. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து நெகட்டிவ்ன்னு சொல்ற மாரி எதுவுமே அவ்வளோ இல்ல. நம்ம ஒரு இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல படம் பார்க்கணும், ஒரு ஜாலியா ஃபேமிலியோட போய் பார்க்கணும் அப்டின்னும்போது, இந்த படத்துக்கு நம்ம தாராளமா போலாம். ஆஸ் யூசுவல் சுந்தர் சி வந்து அவர் எப்பயுமே அவர் படத்துல இருக்கும்போது ஒரு 2 ஹீரோயின்ஸ் வச்சிருக்காரு. கடைசியா சர்ப்ரைஸா 3வதா ஒரு ஹீரோயினும் வச்சிருக்காங்க. நம்ம சுந்தர் சி படத்துல ஹீரோயின்ஸ்க்கு என்ன ரோல் குடுப்பாங்க, என்ன எப்படி இருப்பாங்களோ, அதுக்கான அப்படியே தான் குடுத்துருக்காரு. எந்த படத்துலயுமே சொல்லணும். எதுவுமே சேஞ்சஸ் இல்ல. இந்த படத்துக்கு நீங்க வந்து ஒரு ஃபேமிலியா போய் இந்த பொங்கலுக்கு என்ஜாய் பண்ணா, தாராளமா இந்த படத்துக்கு போய் உங்க ஃபேமிலியோட உட்கார்ந்து, நீங்க எல்லாருமே அந்த ஒரு 2 ஹார்ஸ், 2 1/2 ஹார்ஸ் ஜாலியா உட்காந்துட்டு உங்க ஃபேமிலியோட வரலாம். அதுக்கப்புறம் இந்த படத்துல அந்த டியர் லவர் சாங் வந்து தியேட்டரே எரப்ட் ஆச்சுன்னு தான் சொல்லணும். அந்த சாங் வந்து நம்ம என்ன ட்ரோல் பண்ற மாரி அப்படி இருந்தாலுமே, தியேட்டர்ல போய் பார்க்கும்போது நல்லா சூப்பரா இருந்துச்சுன்னே சொல்லணும். இந்த படம் வந்து ஒரு ஆஸ் யூசுவல் ஒரு மசாலா என்டர்டெய்னர் படம் தான் சொல்லணும். சுந்தர் சி ஒரு டிபிக்கல் டச்சோட. ஸோ இந்த படத்துக்கு ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ்.